வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.5 தேர்டு சம். சுருக்குகனது 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6 டிவிஷன் வகுத்தல் a² + 6a + 5 டிவைடட் பை -5a² - 35a - 50. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு பண்ணால் 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6 டிவிஷன் a² + 6a + 5 டிவைடட் பை -5a² - 35a - 50 தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கம்மா 2a² + 5a + 3 divided by 2a² + 7a + 6. ஓகேம்மா, இது வந்து டிவிஷன்னா இப்போ இது திஸ் டிவைடட் பை தான் பாருங்கள். டிவைடட் பை என்னது a² + 6a + 5 -5a² - 35a - 50. ஓகேம்மா, ஸோ தட் இம்ப்ளைஸ் எப்படி வரும் இது 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6 இன்ட்டு மாற்றி போடுறோம். ஓகேம்மா, so that is -5a² - 35a - 50 divided by a² plus 6a plus 5. ஓகேவாம்மா, இது வந்து என்ன செய்யணும், இப்போ ஒன்றுன்னா நம்ம இதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளம். இது வந்து டிவிஷன் சொல்லியிருக்கு. டிவிஷன் வரைச்சுமே திஸ் இப்போ பாருங்கள் 3 டிவிஷன் 5 3/5 அப்படின்னா திஸ் பார்ட் டிவைடட் பை திஸ் பார்ட் அப்படிங்கச்சுமே போகும். தலைகீழியாக அப்படி மாறிடுது. ஓகேவாம்மா, இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவாம்மா, தென் நெக்ஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு டேர்முக்காக நம்ம வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது 2a² + 5a + 3 எழுதுவோமா. ஃபஸ்ட் டேர்ம் என்னது 2a² + 5a + 3. இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 2a² + 2a + 3a + 3. பாருங்கள், இந்த 5a வந்து எப்படி எழுதுகிறோம் 2a + 3a கொஞ்சம் பிரிச்சிருக்கோம். 2aயும் 3a கூட்டினாலுமே 5a தான் வரும். இப்போ பாருங்கள் 2a² + 2a ஒரு ஜோடி ப்ளஸ் 3a + 3. ஓகேவாம்மா, தென் நெக்ஸ்ட் இதில் 2a வந்து வெளியே எடுப்போம். a + 1 அப்படி தானம்மா. இங்கே 2 காமனாக இருக்குது. இங்கே a² அப்போ a காமன் எடுத்துரும். 2a காமன் எடுத்துரும். இங்கே வந்து 3a வெளியே எடுப்போம். a + 1. தென் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் a + 1 a + 1 அப்போ a + 1 வந்து காமன் எடுப்போம். ஸோ 2a + 3. ஓகேவாம்மா, அப்போ 2a² + 5a + 3 = a + 1 2a + 3 எழுதிச்சு ஃபஸ்ட்டு டேர்ம். இது வந்து ஓகே. தென் இது பார்ப்போமா. -5a² முதல்ல நியூமரேட்டர் அந்த பகுதியில் உள்ளதெல்லாம் பார்ப்போம். -5a² -35a -50 தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு -5 வெளியே எடுத்துருவோம். a² 7a அப்படி தானே 35a + 10. ஓகேம்மா, இங்கே பாருங்கள் -5a² -35a -10. ஸோ -5. இப்போ a² இப்போ இந்த ஓகே
இப்போ 7a வந்து நம்ம என்ன செய்யலாம்? அகெயின் இங்கே பாருங்கம்மா. ஓகே, மறுபடியும் -5 இன்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 10. இது வந்து என்னது? பெருக்கல் பலன். 7ங்கிறது என்னது? கூடுதல் பலன். இப்போ 10 வந்து 2 நம்பரையும் பெருக்குனா 10 வரணும். 5 × 2 10. இங்கே பாருங்க, 5 + 2 கூட்டினா 7. அப்போது -5. இந்த நம்பர் இருக்குல்ல, 5 × 2 வந்து a + 5 a + 2. ஓகேவாம்மா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து என்னன்னா -5a ஸ்கொயர் -35a - 50 = -5 a + 5 a + 2 எழுதியிருக்கோம். ஓகேவாம்மா? இப்போ என்ன செய்யணும்? இது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதையும் முடிச்சாச்சு. அடுத்து a ஸ்கொயர் ப்ளஸ் 6a + 5. அதை எப்படி பண்ணலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5. இது வந்து என்னது? பெருக்கல். இது வந்து என்னது? 5 வந்து பெருக்கல் பலன். 6 வந்து என்னது? கூடுதல். 6 வந்து என்னது? கூடுதல் பலன். அப்போ 5 வந்து என்ன செய்யணும்? 5 வந்து 1 5 அப்படிதானம்மா? பெருக்கல் பலன் 1 5 பெருக்குனா 5. கூட 1 5 கூட்டினா 6. புரிஞ்சுதாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5 வந்து எப்படி எழுதணும்? a + 1 a + 5 a + 1 a + 5ன்னு சொல்லி நாம் எழுதுகிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தா, இது முடிஞ்சிட்டு. இது பார்ப்போமா? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6. அப்போ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை கண்டுபிடிக்கணும். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c = 0. அது ஃபார்முலா என்னது? x = -b + or - square root of b square minus 4ac/2a. அப்போ இதிலேருந்து சொல்லுவோம், a வந்து என்னது? 2. b வந்து என்னது? 7. c வந்து என்னது? 6. ஸோ x = -b plus or minus b square 7 square minus 4a into c divided by 2a. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x = -7 plus or minus square root 49 மைனஸ் இது என்னது? 48/4. So that is equal to x = -7 plus or minus 1 divided by 4. அப்படிதானம்மா? 49 minus 48, that is 1. So that is equal to -7 plus or minus 1 divided by 4. X = -7 plus 1 by 4. X = -7 minus 1 by 4. So x = -6/4. X = -8/4. So x = 3 2 -3/2. X = -2. So 2x = -3. X plus 2 = 4. So that is equal to 2x plus 3 = 0. X plus 2 = 0.
அம்மா வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா, ஓகேவாம்மா? இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து எனக்கு 2a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6. ஸோ 2a ப்ளஸ் 3a ப்ளஸ் 2 வேரியபிள்ஸ் தான் மாறி இருக்கு. இங்கே வந்து எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், இங்கே ஏன்னு போட்டிருக்கோம். அதுதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம எழுதுவோமா, எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோமா. என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 2a ப்ளஸ் 3a ப்ளஸ் 2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து செகண்ட் வந்து என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5 ஈக்குவல் டு a ப்ளஸ் 1 a ப்ளஸ் 5. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இந்த -5a ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் இது கண்டுபிடிச்சிருக்கோம்லம்மா, 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 ஈக்குவல் டு என்னது, a ப்ளஸ் 1 2a ப்ளஸ் 3. ஃபோர்த் ஒன் என்னது, -5a ஸ்கொயர் minus 35a minus 50 equal to minus 5a plus 5a plus 2. இவ்வளோ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, எல்லாத்தையுமே இதில் இருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கலாமா, 1 2 3 4 எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 எங்கே இருக்குது, என்ன இருக்குது. அப்போ 2a ப்ளஸ் 3a ப்ளஸ் 5 டிவைடட் பை இங்கே பாருங்கள் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 எங்கே இருக்குது, 2a ஸ்கொயர். மறுபடியும் ஒரு தடவை எழுதுமா, கணக்கு எழுதுவோம், கொஞ்சம் லைட்டாக குழம்புது. எழுதுங்க கணக்கு மறுபடியும் எழுதுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 டிவைடட் பை 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 இன்று மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5. இப்போ இதுதான் ப்ராப்ளம். இதில் வந்து என்னென்ன இருக்குது, 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 எங்கே இருக்குது, என்ன இருக்குது. 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 வந்து என்னது, a ப்ளஸ் 1 2a ப்ளஸ் 3. 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a எங்கே இருக்குது, 2a ப்ளஸ் 3a ப்ளஸ் 2 இன்று மைனஸ் 5a ஸ்கொயர் என்னது, மைனஸ் 5a ப்ளஸ் 5a ப்ளஸ் 2. a ஸ்கொயர் ப்ளஸ் 6a வந்து a ப்ளஸ் 1 a ப்ளஸ் 5. இப்போ எல்லாத்தையும் a ப்ளஸ் 1 a ப்ளஸ் 5 ப்ளஸ் a ப்ளஸ் 2 a ப்ளஸ் 2. ஸோ தட் இஸ் மைனஸ் 5a பாருங்கள் 2a ப்ளஸ் 3 டிவைடட் பை 2a ப்ளஸ் 3. இங்கே அடிபட்டு போகுது. ஸோ -5. இதுதான் ஆன்சர். பார்த்தீங்களாம்மா ப்ராப்ளம் எப்படி போகுது. ப்ராப்ளத்தில் வந்து ஒன்றுனா நம்ம கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, 4 இதையும் நாளையும் என்ன செய்கிறோம், கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா -5 தான் கிடைக்குது. ஏன்னா ஓகேம்மா, நீங்கள் என்ன செய்யணும், வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், லைக் கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையான ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், நான் அப்லோடு பண்ணுறேன். தேவைப்பட்ட லைவ் டியூஷனு ஈவினிங் 7 to 9 வந்து லைவ் டியூஷன் எடுக்க. ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.